ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டோட மேரேஜ் தானேல தான் இருந்துச்சு. 10 o'clock மேரேஜ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 8:30க்கு கிளம்பிட்டோம். கேப் வந்ததும் டைனா வந்து கேபில் தான் வருவேன், ட்ரெயின்லலாம் வரமாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் கேபில் போனோம். அங்கே போனதும் பொண்ணை பாருங்கள், ஒன்றுமே பண்ணல. அவள் ரெடி கூட ஆகலை, சாரீ கட்டிட்டு சும்மா நின்றுட்டு இருந்தான். தென் டைனா தான் போய் கொலுசுலாம் போட்டு விட்டான். அப்புறமா நாங்கள் அவளை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சொன்னால் நீங்கள் வந்திருக்கீங்களா, எதுக்கு வந்திருக்கீங்க, ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு மேக்கப் தெரியாது அப்படின்னு. ஆனால் அவள் சொன்னால் ஜஸ்ட் ஸ்பாட்ஸ் ஹைட் பண்ணி கொஞ்சமாக க்ளோவாக இருந்தால் போதும் அப்படின்னு. அக்கா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க, நான் வந்து மேக்கப் பண்ணேன். தென் நாங்கள் கிளம்புனோம். மேக்கப் எப்படி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரெப் பண்ணேன், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு. பிகாஸ் செம்ம வெயில், அதில் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. தென் அவளுக்கு கொஞ்சமாக ஸ்பாட்ஸ் இருக்குது, ஸோ கலர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு கன்சீலர் யூஸ் பண்ணி ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை வந்து கன்சீலர் வச்சு ஹைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கன்சீலர், அதுக்கப்புறமா அவளோட ஷேட் கன்சீலர். தென் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன் அவளோட ஷேடில். அப்புறமா ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டேன். தென் பவுடர் ப்ளஷ் அண்ட் க்ரீம் ப்ளஷ் தான் போட்டேன். தென் ஃபேவரட் பார்ட் வந்து ஐ மேக்கப். அவளோட சாரீ கலர் மேட்ச் ஆகுற மாதிரி ஷிம்மர் அண்ட் மேட் ஷேட் யூஸ் பண்ணேன். அப்புறமா பேஸ் இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. தென் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் அவளே போட்டுக்கிட்டான். அவுட்கம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்பவே நேச்சுரலாக. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு. அவளோட ஹஸ்பண்டும் நல்லா இருக்குன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.